பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பள்ளி மாணவன் உயிரிழந்தது தொடர்பாக அங்கு உறவினர்கள் மீளா துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு உறவினர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனை இழந்துவிட்டோம் என்ற துயரத்தில் அவனுடைய உடல் எப்பொழுது கிடைக்கும் என்ற மீண்டும் காலையில் சிரித்த முகத்துடன் அனுப்பி வைத்த மகனை மறுபடியும் பார்ப்போமா என்ற ஒரு கவலையுடன் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் அக்பர் அலி இணைகிறார். அக்பர் அலி, வணக்கம். இப்ப காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஆனால் இப்போ அவர்களுடைய உடல் கிடைக்கப்பட்டிருக்கு, 2 பேருடைய உடல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒருவருடைய உடல் தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? அங்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த உறவினர்களுடைய நிலை என்ன? அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க இந்த விஷயம் தொடர்பா? வணக்கம். கடலூர் ரயில் விபத்தில் தங்களது 2 பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் இங்கு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது. இந்த விபத்தில் கடலூர் சின்னக்காட்டு சாகை பகுதியைச் சேர்ந்தவர் திராவிடமணி கலைசெல்வி தம்பதியினர். இவர்களுக்கு சாருமதி என்கின்ற 12ஆம் வகுப்பு பயிலும் மகளும், செழியன் என்கின்ற 10ஆம் வகுப்பு பயிலும் மகனும் உள்ளார். இவர்கள் குழந்தைகள் கடலூர் தனியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்று நடைபெற்ற விபத்தில் சாருமதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். செழியனுக்கு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் செழியனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி கதறி அழும் வீடியோ இங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செழியனின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே சாருமதியினுடைய உடல் கொடுக்கப்பட்டிருக்க நிலையில அங்கு அவங்களுடைய அந்த உடலை பெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்ப ஏன்னா ஒரு மகன் மருத்துவமனையில இருக்கா, இன்னொரு மகளுடைய உடல் அங்கு ஏற்றப்பட்டிருக்கு வாகனத்துல. இந்த சூழல்ல அவங்களுக்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? மற்ற தரப்புல இருந்து என்ன சூழல் நீடிக்கிறது அக்பர் அலி? அதாவது சாருமதி மகளை இழந்து தன் மகனாவது உயிரோடு இருப்பார், அவரை காப்பாற்ற விடலாம் என்ற நம்பிக்கையில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தவர்களுக்கு அவரும் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இப்போ தற்பொழுது செழியனின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சார்பாக இங்கு அதிகாரிகள் பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தில் உடலை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களது பெற்றோர்கள் அவசர சிகிச்சை பிரிவு அருகே அமர்ந்து உறவினர்களோடு தொடர்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பரோ பள்ளி வேன் டிரைவரோ யார் மீது தவறாக இருந்தாலும் நாங்கள் பெற்ற 2 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்து தவிக்கின்றோம், எங்களுக்கு அடுத்த தலைமுறையை நாங்கள் முழுவதுமாக இழந்து விட்டோம் என்று தொடர்ந்து கதறி அழுது கொண்டேதான் இருக்கின்றார்கள். நன்றி அக்பர் அலி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.